ரொம்ப கிளியரா இருக்கு. she is not நார்மல். இவங்க இப்ப இருக்கிற தோற்றத்தை வச்சு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. வெளிப்பார்வைக்கு நார்மலா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு அவங்களா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்கு புரியுது டாக்டர். சிவரஞ்சனியை நான் முத பார்த்தப்போ அவ ஒரு வளர்ந்த குழந்தைன்னு தான் நினைச்சேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுவா. நாம கவனிக்காத விஷயத்தெல்லாம் கவனிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன ரொம்ப நேசிச்சா டாக்டர். எதிர்பார்ப்பே இல்லாம என் மேல உயிரா இருந்தா. திடீர்னு ஏன் இப்படி ஆயிட்டானுதான் எனக்கு புரியல. ஈஸியான ஆன்சர் ஒன்று இருக்கு. ஃபேக்ட். ஆஃப்கோர்ஸ் எனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னாலும் டெக்னிக்கலாக புரிய வைக்கிறதுக்கு அப்படி சொல்லித்தான் சமாளிக்கணும். பை த வே, நீங்கள் உங்களை பைத்தியம் நினைக்க வேண்டாம். இதை மென்டல் இல்னஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ஜுரம் வர்ற மாதிரியும் தலைவலி வர்ற மாதிரியும் மனசுக்கு ஒரு நோய் வந்திருக்கு, அவ்வளவுதான். ஒழுங்கா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா ஈஸியாக இதிலிருந்து வெளியில் வந்துடலாம். என் பிள்ளையோட சந்தோஷத்தை தவிர எனக்கு வேற எதுவும் பெருசு இல்லை டாக்டர். அவனுக்கு போய் இப்படி ஒரு சோதனை வந்துருச்சேன்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு டாக்டர். கவலைப்படாதீங்க. சிவரஞ்சினி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும், நான் பாத்துக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் இதை கியூர் பண்ண முடியும். இப்போ இவங்க என்ன ஸ்டேஜில் இருக்காங்கங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கவே 1 or 2 வீக்ஸ் ஆகலாம். சிவரஞ்சனி சரியாயிடுவா இல்ல டாக்டர்? ஷூர். சினிமா பாட்டுகள்ல சொல்ற மாதிரி மனசுல ஆம்பளை மனசுன்னும் பொம்பளை மனசுன்னும் 2 கிடையாது ஸ்ரீதர். மூளையோட சென்சிட்டிவ் ஏரியாவை தான் நாம மனசுன்னு சொல்றோம். எல்லாமே செல்ஸ். ஒரு டிராஃபிக் ஜாமை எப்படி சரி செய்யறாங்கன்னு யோசிங்க. 4 பக்கம் ரோட்ல இருந்தோம் வண்டிங்க வந்து குமிஞ்சிட்டா ஒவ்வொரு சைட்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கணும். மைண்டு கொலாப்ஸுங்கிறதும் அப்படித்தான். பட் என்ன பிரச்சனைனா, எதையோ நினைச்சுக்கிட்டு எமோஷனோட உச்சத்துக்கு போயிடுவாங்க. திரும்ப நார்மலுக்கு வர முடியாம தவிக்கிறது தான் இந்த வியாதி. எது இவங்களை இப்படி கொந்தளிக்க வைக்கிறதுன்னு பார்த்துக்கணும். அதை தணிக்கிறது தான் இந்த ட்ரீட்மெண்ட். டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். தேங்க்யூ. வாங்க, எங்க இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதோ அங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒரு ப்ரொஃபசர். கால்குலஸ்ல PhD பண்ணவங்க. நார்மலா தான் இருப்பாங்க, நார்மலா தான் பேசுவாங்க. திடீர்னு அவங்க ஏதாவது கணக்க சொல்லி நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லலன்னு வைங்க, டேஞ்சர் தான். போட்டு கொதறி எடுத்துருவாங்க. வாங்க போ. இவரை பாருங்க, நல்லா தான் இருந்தாரு. ஊர்ல 10 ஏக்கர் நிலம் வச்சு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நிலத்தகராறுல இவரோட ஒய்ஃபை யாரோ ஒருத்தர் கத்தியால குத்தி கொண்டு இருக்காங்க. அதை நேர்ல பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்படி ஆயிட்டாரு. மாசத்துல பாதி நாள் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாரு. சாப்பிடாம தூங்காம நாள் முழுசும் இப்படியே உட்கார்ந்துருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் பேச ஆரம்பிச்சாருன்னா வாய் ஓயாம பேசிக்கிட்டே இருப்பாரு. பசி பசின்னு பிளேட்டா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. இங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆகுது டாக்டர்? 3 மாசம் ஆச்சு. நவ் ஹி இஸ் பெட்டர். இப்பெல்லாம் வீக்லி ஒன்ஸ் பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வாங்க போலாம். வாமா போலாம். என்னம்மா? ஒண்ணும் இல்ல, வா. தீபா, ரூம் ரெடியா? ரெடி டாக்டர். இந்த பேஷண்ட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும், சரியா? சரி டாக்டர். மிஸ்டர் ஸ்ரீதர், இவங்க தங்க போற இடம் இதுதான். ஒரு பேஷண்ட்டுக்கு நாம கொடுக்க வேண்டிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? நம்பிக்கை தான். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு திரும்ப திரும்ப சொல்றது தான் எந்த வியாதியையும் சீக்கிரமா போக வைக்கும். இங்க நான் அதை தான் செய்யறேன். நான் கிளம்புறேன், நீங்க பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். ஓகே.
சிவரஞ்சனி, உனக்கு ஏதாவது வேணுமாம்மா? அம்மா, பதில் கூட சொல்ல தெரியாத ஒரு குழந்தையாட்ட இருக்காளே, எப்படி இவளை விட்டுட்டு போக முடியும்? சார் நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். வாயை திறந்து பேசக்கூட முடியாத குழந்தையாட்ட இருக்காமா. இவளை இங்க விட்டுட்டு எப்படிமா போறது? சார் நீங்க கிளம்புங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு வாங்க சார். சிவா, உனக்கு ஒண்ணு இல்லடா. நீ எதையோ பார்த்து பயந்திருக்க, அவ்வளவுதான். உனக்கு சீக்கிரம் சரியாயிடும். என்ன? சீக்கிரம் சரியாயிடும். நான் எப்போ உன்னையே தான் நினைச்சிட்டு இருப்பேன். நாளைக்கு காலையில நீ கண்ணு முழிச்சு பாக்குறப்போ நான் உன் எதிரில இருப்பேன். சரியா? நல்லபடியா பாத்துக்கங்க. பாத்துக்கிறோம் சார். Please. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. காலையில வந்துடுறேன் செல்லும், காலையில வந்துடுறேன். சார் தயவு செஞ்சு போங்க சார், நீங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. வாடா. வந்துடுறேன், காலையில வந்துடுறேன். சார் தயவு செஞ்சு நீங்க போங்க சார், நீங்க இருந்தா அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீங்க போங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். போங்க சார். ஆமா ஸ்ரீதர், அவங்க தான் சொல்றாங்க. நீங்க கிளம்புங்க. பாத்துக்குவாங்க. வா வாப்பா போலாம். அம்மா கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்கம்மா. பாத்துக்கிறோங்க. வா. ஒண்ணு இல்லம்மா. போங்க சார், போங்க. ஒண்ணு இல்லம்மா. ஒண்ணு இல்லம்மா. நீங்க போங்க சார், நீங்க போங்க சார். போங்க சார். ஒண்ணு இல்லம்மா, உட்காருங்க. வந்துருவாங்கம்மா. ஒண்ணு இல்லம்மா, பயப்படாதீங்க. வந்துருவாங்க. மாத்திரை போடுங்கம்மா, சொன்னா கேளுங்க. நீங்க மாத்திரை போட்டா என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். சொன்ன பேச்ச கேட்கணும். குட் மார்னிங்மா. குட் மார்னிங் சார். சிவரஞ்சனி எப்படி இருக்காங்க? வாங்க சார். ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா கொஞ்ச நாள்ல சரியாயிடும். என்ன சொல்றீங்க? ரொம்ப வயலண்டா இருக்காங்க. எப்ப எதுக்கு கோவம் வரும்னே கெஸ் பண்ண முடியல. எல்லாரையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. யூசுவலா நாங்க பேஷண்ட்ட கொஞ்ச நேரம் ஒண்ணா உட்கார வைப்போம். அவங்களுக்குள்ள பேசிக்கிறது விசாரிக்கிறது இருந்தா நல்லதுன்னு டாக்டர் சொல்வாரு. உங்க வைஃபோட கண்டிஷன் பார்த்து டாக்டர் அதை வேண்டான்னு சொல்லிட்டாரு. இப்போதைக்கு சாப்பிடுற நேரத்துல மட்டும் மத்தவங்களோட இருக்கிற மாதிரி பண்ணிருக்கோம். அது கூட என்ன, பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருந்து பார்த்துட்டே இருக்கணும். நீங்க வாங்க சார், பார்க்க தானே போறீங்க. சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடு, ஒழுங்கா சாப்பிடு. சாப்பிடுன்னு சொல்றேல்ல. ஏய் பாருங்க சார், எல்லா பேஷண்ட்டும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனா சிவரஞ்சனியை சாப்பிட வைக்க எப்படியும் 1 hour ஆகுது. டெய்லி அதுக்குன்னு தனியா ஆள் போட சொல்லியிருக்காரு டாக்டர். பாருங்க சார். சிவரஞ்சனி,
எல்லாரும் சாப்பிடுறாங்களே, உனக்கு பசிக்கலையா? சாப்பாடு பிடிக்கலையா? இது பாரு, உனக்காக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். வா சாப்பிடு. வா. வா. என்ன வாடனது? கொஞ்சம் கூட ஈவ இருக்கல? மிருக மாதிரி செயின் போட்டு கட்டிருக்கீங்க. முதல்ல அவுத்து விடுங்க. சார், சில பேஷண்ட்டுக்கு இது அவசியமா இருக்கு சார். பாஞ்சு வந்து அடிக்கிறாங்க, கடிக்கிறாங்க. அவுத்து விட்டா வெளில ஓடி போயிடுறாங்க சார். அதனால தான் செயின் போட்டு கட்டி வச்சிருக்கோம். ப்ளீஸ் முதல்ல அவுத்து விடுங்க. சாரிடா செல்லம். வலிக்குதா? சாரிடா சிவா. கை வலிக்குதா? சாரி. சரியாயிடும். எல்லாரும் போங்க. போங்கம்மா, போங்க. எல்லாரும் போங்க. போமா ஓ வாமா சாப்பிடணும். அப்படி உட்காரு. உட்காருமா. உட்காரு. உட்காரு. மெதுவா. ரொம்ப வலிக்குதா? சாப்பிடுறியா? பழம் சாப்பிடுறியா? ஆரஞ்சு தருவா? சிவா, சிவா, எங்க போற? சிவா, இங்க ஏய் சிவா, வேண்டாம் வேண்டாம், அது நல்ல சாப்பாடு இல்ல. வா, நான் உனக்கு ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்திருக்கேன், அது சாப்பிடு. வா, நான் வேற சாப்பாடு வாங்கி தரேன். சிவா, வேண்டாம், சொன்ன கேளு, சொன்ன கேளு. தட்டை குடு. வேண்டாம், குடு தட்டை. இது நல்ல சாப்பாடு இல்லம்மா, நான் உனக்கு வேற வாங்கி தரேன். தட்டை குடு. வேண்டாம், இது வேண்டாம். தட்டை குடு. வா. ஏன் சாப்பாடு தட்டி விட்ட? ஏன் சாப்பாடு தட்டி விட்ட? அது என்ன பண்ணி போட பாக்குறியா? எனக்கு சாப்பிட தர மாட்டியா? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஏன் இப்படி பண்ற? எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? உன்னை எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? என்ன பண்ணி போட பாக்குறியா? சிவா, சிவா, சொன்ன கேளு. எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? என்ன பண்ணி போட பாக்குறியா? இது நல்ல இல்லம்மா. சிவா, எனக்கு சாப்பாடு தர மாட்டியா? அம்மா சொன்ன கேளுங்க. எனக்கு சாப்பாடு வேணும்.